மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் 103. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். ஏசாயா 54:17. கர்த்தருடைய சீயோனிலுள்ள சகலருக்கு எதிராகவும் ஒவ்வொரு தனிப்பட்ட அங்கங்களுக்கு எதிராகவும் அநேக நாவுகள் எழும்பியுள்ளது. விரியன் பாம்பின் விஷம் கொண்ட நாவுகள் வைராக்கியம், நற்குணம், பகை மற்றும் விரோதத்தினாலான கசப்பான நாவுகள், அவதூறு பேசுவதற்கும் தவறாய் பேசுவதற்கும், சகலவிதமாக தீமை தவறாய் பேசுவதற்கு எவ்விதத்திலும் தயக்கம் ஊறாத நாவுகளும் எழும்பியுள்ளது. பெரிய அளவில் இந்த ஆயுதங்களும் நாவுகளும் வெற்றியடைந்துள்ளது. மேலும் மெய்ப்பனுக்கு சமீபித்தது போன்று ஆடுகளுக்கும் இவைகளை பெரும் சேதத்தை கொண்டு வந்தது. தேவன் இதை அனுமதித்தார். அவர் ஆயுதத்தை தடுக்கவோ அல்லது நாவை அமைதிப்படுத்தவோ முற்படவில்லை. என்றாலும் இதற்கு முற்பாடானதையே நம்முடைய ஆதார வசனத்தில் நமக்கு வாக்களித்துள்ளார். சரியான விளக்கம்தான் என்ன? நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாயிருப்பீர்கள். நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் புது சிருஷ்டியாய் இருக்கிறீர்கள் என்பதே விளக்கமாகும். ரோமர் 8:9, 2 கொரிந்தியர் 5:17. ஆயுதங்களும் நாவுகளும் எல்லா விதத்திலும் நாம் மரணத்திற்கு ஏற்கனவே அர்ப்பணித்துள்ள மாம்சத்துக்கு, பழைய சிருஷ்டிக்கு மாத்திரமே பாதிப்பை உண்டாக்குகின்றது என்பதே. ஆமென்.